அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு காலத்தில் பெரியவர்கள் பேசுவதற்கு கூட வெட்கப்படக்கூடிய, தப்பித்தவறி குழந்தைங்க பேசிட்டாங்க சொன்னால் அவங்களுடைய பெற்றோர்கள் வாயில் சூடு போடக்கூடிய அளவுக்குண்டான தண்டனைக்குரிய வார்த்தைகளை எல்லாம் தற்காலத்தினுடைய குழந்தைகள் பெற்றோர்கள் பேச கேட்டு அவர்களும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம அன்றாடம் பார்க்குறோம். இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுவதை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகத்தனத்தின் அடையாளமாக தன்னுடைய வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் நயவஞ்சகத்தனம் உள்ளவர்களுக்கு உண்டான தண்டனையாக அஸ்ஃபல சாஃபிலின், நரகத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் குறிப்பிடுகிறான். நபி தோழர் அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க. ஜாமியு திர்மிதியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல் ஹய்யு வல்ல ஐயு, வெட்கமும் யாருடைய மனதும் புண்படாத அளவுக்கு குறைவான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த தன்மையும் ஷாபத்தானி மினல் ஈமான், ஈமானுடைய இரு கிளைகளாகும். வல் பதாவு வல் பயானு, கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் வளவளவென்று பேசக்கூடிய அந்த தன்மைகளும் ஷோபத்தானி மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தினுடைய இரு கிளைகளாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனை நாம் தவிர்த்து கொள்வோம்.